போகும். நிச்சயமாக இது நிறுத்தப்படுகின்றதோ அல்லது நீடிக்கிறதோ அது இறைவனுக்கு தான் தெரியும். இந்த சூழ்நிலையினை எமது நாட்டு மக்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக இறுதியாக அதான் ஏற்கனவே நான் சொன்னது போல போர் நீடித்தோ இல்லையோ அது இன்னொரு மாதம் இல்லாட்டி 2 கிழமை நீடித்தால் கூட எங்களுக்கு பாதிப்பிரிக்க இல்லையா, பாதிப்பிரிக்க எங்களோட எனர்ஜி, எங்களோட பெட்ரோல், அது மாதிரி எங்களுடைய நேச்சுரல் கேஸ், எங்களோட மின்சார உற்பத்தி இதற்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்றது. ஸோ நாங்கள் போரை எப்படி எதிர்கொள்ளுதல் என்றதுக்கு களத்தை தயார் செய்யணும். முதலாவதாக மக்களுடைய மனோநிலை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நாங்கள் உருவாக்க வேண்டும். சிக்கனம் இருக்கின்ற எனர்ஜியை நாங்கள் மேக்சிமம் சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கான நிறைய அனாவசியமான தேவையற்ற உடனடியாக தேவையில்லாத பெட்ரோல் டீசல் இந்த எனர்ஜி பாவனையை அதிகபட்சம் நாங்கள் குறைக்க வேண்டும். மின்சார பாவனையை குறைக்க வேண்டும். அதுபோல் எங்களோட உணவிலும் தான் நிறைய சேமிப்புகளை செய்துவிட்டு குறைந்த அளவு நுகர்வை நாங்கள் செய்ய வேண்டும். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கேட்கப்பட்டது, நான் இப்படி ஒரு கனவு கண்டோம், என்ன அதுக்குரிய விளக்கம் என்றவர் சொன்னார்கள், ஒரு பஞ்சம் பெறப்போகின்றது, நீங்கள் உங்களோட தானியங்களை அறுவடை செய்து 7 ஆண்டுகளுக்கு சாப்பிடுங்க, இன்னொரு 7 ஆண்டுகளுக்கு அதில் இருந்து நீங்கள் சேமித்து வைங்க. அப்போ சேமித்து வைப்பது அது எதுவாகவும் இருக்கட்டும், அது இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு முரண்பட்ட ஒன்று அல்ல. ஸோ சிக்கனமும் சேமிப்பையும் இந்த எல்லா விஷயங்களிலும், இந்த எனர்ஜி, மின்சாரம், உணவு, எங்களோட பண செலவீனம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் இந்த ஓர் முடியும் வரைக்குமான ஒரு சிக்கனம் ஒன்றை மொத்த இலங்கை மக்களும் கடைபிடிக்க வேண்டும். இது அரசாங்கத்தால் சட்டம் கொண்டு வந்து செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. தாமே எங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தினால், இப்போ நாங்கள் நினைப்போம் இப்போ என்ன பெட்ரோல் ஈகித்தானே, இப்போ என்ன கரண்ட் ஈகித்தானே, அது திடீரென்று எல்லாம் மாறும். போர் சூழல் மாறினா சடுதியாக விவரங்களும் யுத்தம் தொடங்கி 4 நாள் ஆகல, 2 நாள் ஆகல, மேலே இந்த மேல் மாகாணத்தில் பெட்ரோல் செட்டில் நிற்கல 2-3 கிலோமீட்டர் போலி. அப்போ தாராளமாக இருக்கிற நேரம். அதன்படி மக்களுடைய மனோநிலையில் மாற்றம் பெற வேண்டும் நான் நினைக்கின்றேன். அதன் ஊடாகத்தான் நாங்கள் போரை அந்த சூழலைக்கு நாங்கள் எங்களை தயார் செய்வோம். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் இதில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் ஒரு பாரிய தெளிவினை வழங்கியிருக்கும் என்று நினைக்கின்றோம். மிக முக்கியமாக இறுதியாக சொன்ன விடயத்தினை மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லுகின்றோம். நாம் எமது நாட்டில் 10 நாட்களுக்கு பயன்படுத்துவதற்கு, சாதாரணமாக பயன்படுத்துவதற்கு எனர்ஜி இருக்குமாக இருந்தால், அது பெட்ரோலாக இருக்கலாம், கரண்டாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், இவ்வாறான இந்த தட்டுப்படுகின்ற பொருட்களாக இருக்கலாம், அதனை நாம் சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் 20 நாட்களுக்கு பயன்படுத்த முடியும். இல்லை, நாம் வளமையாக செய்வது போன்றுதான் செய்கின்றோம், வளமையாக லைட் போடுகின்றோம், வளமையாக கேஸ் பயன்படுத்துகின்றோம், வளமையான பிரயாணங்களை செய்கின்றோம் என்று நாம் செய்வோமாக இருந்தால், அதில் வீண் விரயம் ஒன்று நடக்குமாக இருந்தால், நாம் அந்த 10 நாளை கூட சில நேரங்களில் இவ்வாறு போலினில் நின்று கொண்டு இருக்கின்ற பெட்ரோலையும் எமது வீட்டில் சேமிக்க வேண்டும் என்கிற மனோநிலையில் சேமித்து கொண்டிருப்பவர்களும் சிந்திக்க வேண்டும். உங்களால் இங்கு 10 நாட்களுக்கு இருக்கின்ற எனர்ஜி 5 நாட்களுக்காக மாறும். இந்த சூடான காலகட்டத்தில் இந்த 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 காலகட்டம் தற்போது பகல் வேளையில் வெளியில் செல்ல முடியாது, ஒரு ஃபேன் இல்லாமலுக்கு வீட்டை இருக்க முடியாது. இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் நாம் இந்த எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கி, அதை இல்லத்தாக்கி கரண்ட் ஆஃப் பண்ணுகின்ற அல்லது பெட்ரோல் இல்லாத ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வருவோமாக இருந்தால் நாம் கைசேதப்படுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஆகவே சிக்கனமாக நாம் இந்த எனர்ஜியை பயன்படுத்துவது, இந்த போர்ச்சூழலை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வது, வேறு அரசியல் காரணங்களில் சிக்கிக்கொள்ளாது நாம் தெளிவாக இவ்வாறான நடுநிலையான கலந்துரையாடல்களை விளங்கிக் கொள்வது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் உங்களிடம் மிகவும் அன்பாக வேண்டிக் கொண்டு